உங்களை நீங்கள் பணிபுரிய மருத்துவமனை மாதிரி திருச்சி மாதிரி இடங்களில் சுற்று வட்டார பகுதிகளிலேருந்து வர மக்கள்கிட்ட நாங்கள் நிறைய கேஸ் இதை பார்க்குறோம் சார். 50 பேர் வந்தாங்கன்னா அந்த 50 பேரில் இதுதான் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கல, கம்பேர் வித் சென்னை இங்கே இது அதிகமாக இருக்குது அப்படின்னா எதை சொல்லுவீங்க டாக்டர்? முக்கியமாக இந்த பைபாஸ் சர்ஜரி வர பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டாக வராங்க. மேபி அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாத, மேபி அந்த ரீசனுக்காக தெரியல. பட் சிம்டம்ஸ் இருந்தாலும் அவங்க வேறே இதுக்காக அது இது பண்ணிவிடுவாங்க. நாங்கள் கேஸ் இருக்குது, அசிடிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக வந்து அட்டாக் வந்த பிறப்பும் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்கே வராங்க. பட் சிட்டிஸில் என்னென்னா கொஞ்சம் அந்த நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே அவங்க ஏதோ ஒரு இசிஜிஓ எக்ஸ்ரேல ஹெல்த் செக்அப் மாதிரி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணால் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகிடும். பட் அந்த வில்லேஜஸில் இவங்க இருக்கிறவங்க என்னென்னா மேபி அந்த ஒர்க்குக்கு போகணும், வேலைக்கு போகணும், அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக ஒரு நாளுக்கு கொஞ்சம் அதிகமானது பிறப்பு தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே இப்போ வராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வராங்க. செகண்ட் திங் வந்து இந்த வேல்வ் கேசஸ், இந்த எஸ்பெஷல் இந்த வேல்வ் இன்ஃபெக்ஷன்ஸ், ருமேட்டிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க, ருமேட்டிக் ஃபீவர், ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ், அவங்களும் வந்து ரொம்ப லேட்டாக வராங்க வில்லேஜஸில். அவங்க ஸ்கூல் எஸ்பெஷலி இந்த யங் சில்ட்ரன் ஒரு யங் ஏஜ் குரூப்பில் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப லேட் ஆகி ஹார்ட் ஃபெயில்யூர் சிம்டம்ஸ் போனதுக்கப்புறம் தான் வராங்க. ஸோ அந்த பாப்புலேஷன் எஜுகேட் பண்ணணும். ஸோ நாங்கள் வர எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து இது வந்து நீங்கள் முன்னாடியே வரணும், நீங்கள் இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியில் இந்த இஷ்யூ இருக்குது, லைக் ஹார்ட் டிசீஸ்னால் உங்கள் ஃபேமிலியில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, லைக் ஒபேசிட்டி இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் சுகர் இருக்குன்னா உங்கள் ஃபேமிலியில் மற்றவங்களும் செக் பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது உங்கள் ஃபேமிலியில், அந்த மாதிரி நாங்கள் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க போய் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பேஷண்ட்ஸும் அவங்களும் கொஞ்சம் எஜுகேட்டாகி வராங்க. பட் இன்னும் நம்ம கொண்டு போகணும் இதெல்லாம். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தாமதமாக ரொம்ப லேட்டாக வர்றதுனால பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குறவங்க எத்தனை பர்சன்ட் இருப்பாங்க? ஆமாம் சார், ஒரு 10% பீப்புள் வந்து ரொம்ப லேட்டாக வராங்க சார். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த லோக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் லோக்கலில் அவங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ட்ரை பண்ணிவிட்டு சில பேர் ஆன்ஜியோ பண்ணதுக்கப்புறம் பைபாஸ் சொன்னோன்னே பயந்து அந்த ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்ஸும் போவாங்க. அது பைபாஸ்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு பயந்து ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு அதோட திருப்பி காம்ப்ளிகேஷன் லேண்ட் ஆகி ஹார்ட் ஃபெயில்யூர் ஆகி அதோட பம்பிங் ஃபங்க்ஷன் ரொம்ப குறைஞ்சதுக்கப்புறம் வராங்க. அந்த விதமான பேஷண்ட்ஸ்லாம் சர்ஜரி பண்ணாலும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நம்ம சாட்டிஸ்ஃபேக்டரியாக கொடுக்க முடியாது, அதோட காம்ப்ளிகேஷன் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம்னா தென் நம்ம கொஞ்சம் எர்லியாகவே அந்த காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ட் பண்ணிட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்.